எவ்வளவு நேரமா சமைக்கிற நீ? பசிக்கு இல்ல இவன் குழந்தைக்கு அவன் ஃபேஸ் கட் இருக்கு. சொன்னா பெரிய கலட்டாயிடும் போது அவன் ஆயிடுச்சா. ஐயோ. ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நம்ம பழைய வீடியோ பார்த்து நீங்கள் ரசிச்சு இருக்கீங்க நம்ம நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு புது வீடியோவாக வந்திருக்கோம். குழந்தை பாவங்கள் அது வந்து ரியாக்ட் பண்ணலான்னு பண்ணுறோம். பழைய வீடியோ தான் நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். ஆமாம், பழசில் எதுன்னு ஒன்று செலக்ட் பண்ணி பண்ணுறோம். கமெண்ட்லேயும் சில பேர் கேட்டிருக்காங்க, லொலு சபா அப்புறமா என்னென்னமோ கேட்டிருக்காங்க, 2-3 வீடியோஸ்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம பண்ணலாம். அப்போ வேற ஒரு ஆள் நம்ம கதை ஃப்ரெண்ட்ஷிப்போட கதை போட சொல்லியிருக்காங்க ஒரு நாள். அப்படியா? ஒரு நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அது பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட்டு நம்ம இப்போ ரியாக்ஷன் பண்ண முன்னாடியே நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றியா? ஓ, அவ்வளோ இதுவா? நாங்கள் எவ்வளவு நேரமா சமைக்கிற நீ? பசிக்குது, மணி 2 ஆக போகுது. குழந்தைய யார் பாக்குறது? அவன் உட்காந்து நான் விட்டு போனா அழுக ஆரம்பிச்சிருவான். பாத்துக்கிறேன், குழந்தைய வச்சு சும்மா அந்த ஆக்ஷனை போட. ஓ ஆக்ஷன். நீ 10 நிமிஷம் குழந்தைய பாத்துக்கலாம். 10 நிமிஷம் சாப்பாடு ரெடி பண்றேன். பாத்துக்கிறேன். ஏங்க என்ன புள்ள அழுகுது? அதுக்குள்ளேயே ஆஃப் பண்றேனே. ஐயோ, ஏங்க என்ன குழந்தைய பாக்குறீங்களா? குடிக்காரன் போற ஜிங்கி 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 ஜிங்கி. அழுவாதடா கொஞ்சம் இருடா. என்ன பண்றதுன்னு தெரியலையே. 10 நேரம் அமைதியா இருடா. என்னடா பாவம் என்னடா குழந்தை இதுல வேற அழுவே அழுதுட்டு இருந்தா நிக்கவே இல்ல. குழம்பு கரண்டை கொடுத்தாலும் டக்குனு ஆஃப் ஆயிட்டான். என்ன கரண்டை குடிச்சா இது பண்ணிட்டு இருக்கியா? குடுறா. ஐயோ, பேக் பாக்குறதுக்கு அப்படியே அவங்க அத்தை ஜாடையா இருக்கு. ஆமா, காதை பாருங்க. காது நல்ல புதிய காது, நல்ல பெருசா இருக்கும் உங்க அம்மாவுக்கு. அதனால கரெக்டா அம்மா மாதிரியே வந்து. நீங்க மட்டும் சும்மா இருக்கீங்க, சொல்லிருங்க. சித்தப்பா மாதிரியே இருக்குங்க. போதரா உங்க சித்தப்பா மாதிரி இல்ல. கண்ணு வேணா சொல்லுங்க, கண்ணு அப்புறம் சித்தப்பா மாதிரி இருக்கு. கை கால்லாம் சித்தப்பா மாதிரி இருக்கு. அந்த புள்ளிக்கு சித்தப்பாவே கிடையாது. நம்ம உருவாக்குவோம். சித்தப்பா மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு முறை சித்தப்பா இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, நகம் இருக்குல்ல, நகம் அவங்க தாத்தா இப்படியே தான் நகம். செத்து போன ஒரு அத்தை இருக்கு பாருங்க, அந்த அத்தைக்கு கால் விரல் வந்து இப்படித்தான் ஏத்தறக்க குழந்தை போக. ஒரு நாள் குழந்தைய பார்த்து எப்படிங்க இவ்வளவு விஷயம் கேதர் பண்றீங்க? குழந்தைகளுக்கு பச்சை புள்ள மாதிரி தான் தெரியுது. இவங்களுக்கு தான் கண்ணுக்கு எல்லாரும் சாயலும் தெரியுதுங்க. தெரியும். பழைய ஆளுங்க என்ன பண்றீங்க? இல்ல, குழந்தை பிறந்திருக்கு எங்க ஃபேமிலில. அத பார்த்து எப்படி இருக்குன்னு வர்ணிச்சுக்கிறேன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க நீங்க? நாங்கெல்லாம் வந்து சின்னாலப்பட்டியில இருந்து வரோம். சின்னாலப்பட்டியில இருந்து? சார், சின்னாலப்பட்டியில இருந்து பிறந்த குழந்தை அங்க இருக்கு. இது தனியாமங்கலத்துல இருந்து பிறந்த குழந்தை. அதான் பார்த்தேன். என்னடா குழந்தை நம்ம குடும்பத்து சாயலே இல்லையே. ஒரு நிமிஷம் போங்க. நான் பண்ணாடா, பிறந்த குழந்தைக்கு பல்லே இருக்காது. பல்லு தாத்தா மாதிரி இருக்கு, நேரம் மாமா மாதிரி இருக்கு. சரி விடு, அது மித்து. பிறந்த குழந்தைக்கு பல் இருக்காதுன்றது மித்து. எனக்கு இருந்துச்சா? அப்படியா? இல்ல நிஜமாங்க. ஆனா ஏதோ ஒரு இது இந்த பழைய காலத்துல பிறந்த குழந்தைக்கு பல் இருந்தா ரொம்ப அன்லக்குன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா? ஆமா, அது பண்ணி ஒரு ஊர்ல இந்த ஒரு பொன் குழந்தைக்கு இந்த மாதிரி அப்பா ஆயுஸ் ஏதோ கம்மியாயிடும், ரொம்ப ரொம்ப நாசம் இருக்கும், வம்சமே தீர்ந்துடும். 2 நிமிஷம் பேசலாம் அதை பத்தி. வம்சமே தீர்ந்துடும். பல்லு இருந்தா, பிறந்த குழந்தைக்கு பல்லு இருந்தா அன்லக்கி, அப்பாவுக்கு வந்து பிரச்சனையாகும், குடும்பத்துக்கே இது. ஆமா,
அந்த மாதிரி இது இருந்தப்போ ஒரு ஒரு என்ன அதுக்கு சொல்லுவோம், ஜோதிஷம் பார்க்குறாங்களே, அவங்க சொன்னாங்க அது இருக்கக்கூடாது, அது கேஸாக இருந்துச்சு பார்க்கலையா ஒரு. அப்புறம் அந்த அப்பா வந்து அந்த குழந்தைய எடுத்துட்டு கல் மேலே போட்டு அடிச்சுட்டு இட் வாஸ் லாங் டைம். ஸோ அதுக்குதான் நான் பல்லோட வாழ்ந்த குழந்தைய இப்போதைக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இன்னொன்னு கூட இருக்கு இல்லையா, அமாவாசையில பிறந்தா திருடனா இருப்பாங்க. நான் பிறந்தது அமாவாசை, திருட்டு பயல வருவான். அதை வச்சு ரஜினிகாந்த் படம் கூட எடுத்திருந்தாங்க, மனிதன் ஒரு படம் இல்லையா. அந்த மனிதன் ஒரு படம் வந்து 80s வந்தது. அதுல வந்து ரஜினி வந்து அமாவாசையில பிறந்திருப்பாரு. அதை வச்ச படத்தை ஓட்டியிருப்பாங்க. திருடனா வருவான், அமாவாசையில பிறந்தவன் தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியார் வரைக்கும் வந்து மோசமா ஆக்குவாங்க. ஒரு பென்சில் காண உடனே அவர் மேல சந்தேகப்படுவாங்க. ஒரு கதையே ஓட்டியிருப்பாங்க படத்துல. நான் அமாவாசை தான் பிறந்தேன், திருடி கொள்ளடிச்சுக்கிட்ட சுத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சும்மா. அப்ப நிறைய அந்த மாதிரி சின்ன குழந்தையா இருக்கும்போது ஏதோ மித்து இருந்தது, கண்டது எதையாவது நம்பிக்கை. இதுக்கு பேரு தான் மூட நம்பிக்கை. டியூஸ்டே பெத்துக்க கூடாது அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. நான் பிறந்தது டியூஸ்டே. அதான் இது அது பிறந்தது டியூஸ்டே தான். ஆடி 1க்கு பிறந்தா. கரெக்டா ஆடி மாசம் 1ஆம் தேதி தமிழ் மாதத்துல ஆடி 1ல பிறந்தா. அன்னைக்கு எனக்கு டெலிவரி பெயின் வந்துட்ட அப்புறம் எங்களை பேர் சொல்ல விரும்பல, ரிலேட்டிவ்லேயே அவங்க சொன்னாங்க, ஐயோ ஆடி மாசம் பிறக்கக்கூடாது அந்த நேரத்துல குழந்தை அப்படின்னு. குழந்தை வந்து குழந்தை எத்தனை பேருக்கு குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்க. இப்பெல்லாம் ஹெல்த்தியா இருக்கா இல்லையா அவ்வளவுதான் பாக்கணும். இது இல்லாம வேற ஒன்றும் இல்லை. குழந்தை தான். அது எப்படி பிறந்தா என்ன, என்ன ஷேப்ல பிறந்தா என்ன, என்ன இதுல பிறந்தா என்ன, குட்டையோ நெட்டையோ என்ன குறைபாடோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அது குறைபாடா பிறந்தா என்ன, எதுவாக இருந்தனா அது நம்ம குழந்தை தான். அதை பாதுகாக்க வேண்டியது பெற்றோர்கள் நம்மளோட கடமை. மற்றதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமான மூட நம்பிக்கை. அதெல்லாம் வீடியோவில் போயிடலாம். எமோஷன் ஆகிட்டு ஊசு பயலுங்க காண்டாவது. நான் அதை கண்டுபிடிச்சு உங்களுக்கு அனுப்புறேன். நானா நீங்க போட்டு பாருங்க. மடப்பயலுங்க கொண்டுட்டாங்க. அந்த குழந்தைய பத்தி ரிவ்யூ பண்ணுவோம். போவோம். நீங்க குழந்தை ரிவ்யூவராடா? இது வேலை. அதான் குழந்தைய பாருங்களா, சினிமாவுக்கு ரிவ்யூ பண்ற மாதிரி குழந்தை ரிவ்யூ பண்ண வந்துறாங்க அவங்க. புள்ள குளிப்பாட்டை கூட்டம் நீ நின்னுட்டு இருக்கீங்க. எங்க புள்ள எங்க குளிப்ப பாட்டி வந்திருக்காங்க. பாட்டிங்க தான் ஒழுங்காவே கரெக்டா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பண்ணுவாங்க. ஆமா ஆமா ஆமா. புள்ளைய தூக்கம் சொன்னாலே இதை பிடிச்சி தூக்க மாதிரி தண்ணி மேல எங்க ஊத்துறீங்க? குளிப்பாட்ட மாட்டாங்க ஒழுங்கா. குழந்தை கதை குழந்தை அது மஞ்சள்லாம் போட்டு தாப்பா குளிப்பாட்டனே. ஏமா என்னமா அது புள்ள மாதிரி பாருங்க. என்னமா பாத்திரம் வளர்க்கிற மாதிரி என்ன ரஜினி படத்துல வர மாதிரிலாம் என்ன பிள்ளையா என்ன சாம்பிராணி புகை எடுத்து பாத்துமா புள்ள சுற்ற போது பாத்து ரொம்ப போயா போடாதீங்க. புருஷனாக்கு கொஞ்சம் பாசமா நம்பத்தேன். என்ன ரொம்ப பயப்படுறீங்களே? குழந்தை மாதிரி என்ன உங்க குழந்தைய மட்டும் பாத்துருக்கமாக்கு 10 புள்ள பெத்தவ உன் பிள்ளைய மட்டும் தான் குளிப்பாட்டுறானா? ஊருக்குள்ள இருக்கிற புள்ள எல்லாத்தையும் நான் தான் குளிப்பாட்டிக்கிருக்கேன். ஊர்ல நான் ஒருத்தி தான் கிளவி. அந்த பிள்ளை எப்படி கேட்ச் போடு. நருட்டோ பாத்திருக்கியா இல்லையாடா? நருட்டோல இந்த இப்படி தூக்கி சுத்தி விட்டு கைக்கு வருமே, அது என்னது? பூமராங்கா. பிள்ளை மூஞ்சி சாயல் ஒன்னே மாதிரியே இல்லையே. பிள்ளைய வாங்கிட்டு போ. அடுத்து எந்த வீட்டுல பிள்ளை உள்ள பாட்டணும்?
வர கூப்பிடுறேன். இப்ப சாப்பிட்டாங்க. தாத்தா பேசுறா பாரு, தாத்தா பேசுறா பாரு. பேசுப்பா, பேசுங்க மாமா. ஐயோ தள்ளிட்டான் போனா. நல்லா முடியல உங்களுக்கு. பேசுப்பா. என்ன பேசு. மூஞ்ச கட்டு, மூஞ்ச கட்டு, மூஞ்ச கட்டு, மூஞ்ச கட்டுறா, மூஞ்ச கட்டு, பேசு, மூஞ்ச கட்டு. ஜுராசிக் பேபி. வீடியோ கால் பேசுப்பா, வீடியோ கால் பேசுப்பா. இங்க தாத்தா பண்ணுவாங்க எல்லாம். இங்க வா. டேய் இங்க வாடா, இங்க வாடா. டேய் தம்பி. பேசி ஒரு வார்த்தை பேசிடு பண்ணிடுவாங்க. கட் பண்ணு கண்டி. ஐயோ நான் தான் கட் பண்ணேன்னு சொல்லுவாரு அவங்க அப்பா. கால் பண்ணு. இந்த பண்ணிட்டேன். ஏய் அவன் என்ன கட் பண்றான்? இல்ல அவனுக்கு என்ன கால் பண்ணானே நான் பேச கூடாதா? ஐயோ பேச கூடாதா? இருடா. ஏய் இது வேலைக்கு ஆகாது. ஏய் முடி போலாம் அப்படி. போலாம் புடிங்க நானு. ஏய் புடிங்க. மண்டை ஏய் இங்க வர. மண்டை பாருங்க. என்னாச்சு? தாத்தாவா? தாத்தா எல்லாம் இல்ல போயிட்டாரு போ. போன் பேசுறா பேசாம போன தூக்கி போட்டு இப்ப போன். ஹலோ தம்பியா, என்ன பண்றாரு தம்பி? வாய பார்க்க கூடாது, பேசணும் அங்க. நீ அங்க பேசணும். நீ இப்படி பேசக்கூடாதுடா, திருப்பி வச்சா பேசணும். போன் பேச டைம்ல பேச மாட்டேன். சும்மா இருக்க டைம்ல எடுத்து காதுல வச்சுக்கிட்டு ஹலோ அப்படி. இவன் யார் கால் பண்றான்? உடச்சுனா உங்களுக்கு போன் போச்சு. ஏங்க இப்படி புள்ள போன் கிட்ட திட்டுறீங்க? அப்படியா? போன கொடு. என் போன் குடுக்குறேன். எனக்கு என் பையனுக்கு குடுக்குறேன். நீ பாருப்பா. தாத்தாவா பேசாத நீ வேற மாதிரி ஆயிட்டு இருக்கு. நீ வரமா என்ன 3 மாசம் ஆச்சு திரும்பிட்டானா? இன்னும் குப்புற அடிக்கலையே. அவுத்தி விடு. ஏமா முட்டி போட்டு நடக்க ஆரம்பிச்சானா? இல்லையே. நடக்கலையா? ஏமா 8 மாசம் ஆச்சு 8 வச்சுட்டானா? வைக்கலையே. ஏமா 10 மாசம் ஆச்சு இப்ப நடக்கலையே. பேசிட்டானா? 1 வருஷம் ஆயிடுச்சு பேசிட்டானா? 1 வருஷத்துல எப்படித்தே பேசுவாங்க? ஏமா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? வேலையை பாரு. என்ன நீ ஒண்ணு வர வேணாம். அத்தான் வந்த வாயில மிதிச்சு போறியா? சரி போ. அவங்க பக்கத்து வீட்டுல குழந்தை கொண்டு இருக்கு. நான் அதை போய் விசாரிச்சுட்டு வரேன். என்ன ஆளா இல்ல எனக்கு. சொல்ல குட்டு தூங்க. என்னம்மா அம்மா என்னம்மாச்சு? என்னாச்சு? குழந்தை நான் வச்சிருக்கேன். குழந்தை நான் வச்சிருக்கேன். நீங்க ஏன் நினைச்சீங்க? எப்ப நினைச்சீங்க? நீங்க தூங்க வேண்டியதானே? டைம் இருக்கு பாருங்க. 7 மணி வரைக்கும் டைம் இருக்கு. நல்லா தூங்கி எந்திரிங்க. நான் டிஃபன் பண்ணி வைக்கிறேன். அப்படியா? சமைச்சு வைக்கிறேன். சாப்பிட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போங்க. நீங்க குழந்தைய பத்தியே கவலைப்படுறீங்க. நீங்க போய் தூங்குங்க. போங்க. சரி நான் போறேன். எது தூங்க போறீங்களா? நைட்டு பூரா தூங்குனது பத்தல. நான் தானே பிள்ளைய தூக்கிட்டு அழுதுகிட்டு. சரிம்மா சரி. நீ தூங்க. நான் பிள்ளைய வச்சுக்கிறேன். நீ தூங்க. பிள்ளைய கொடுங்க. நான் பாத்துக்கிறேன். பிள்ளைய கொடுங்க. நீங்க பாக்க வெறி பிடிச்சிருக்கு தெரியல. வெறி பிடிச்சிருக்கு. என்ன வெறி பிடிச்சு தெரியும்? நான் 4 பிள்ளைய பாத்துக்கிறேன். நீங்க நைட்டு பூரா தூங்குறீங்க. நல்லா குறைச்சா தூங்குறீங்க. நான் செய்யணுமா உங்களுக்கு? ஆர்டர் போட்டுக்கிறேன். ஆர்டர் போட்டுப்போம். நான் சமைச்சு தரேன் உங்களுக்கு. வேணாமா? நீ நல்ல மூணு சமைச்சா நல்லா இருக்காது. இல்ல எதுக்கு போய் இந்த மூணுல போய் சமைச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பண்ணி அது நல்லா இல்லைன்னா அதுக்கு சண்டை கிழிப்ப. நீ போ, நான் பாத்துக்கிறேன். போ. அப்படியா? சரி ஆர்டர் போடுங்க. ஆர்டர் போடுறேன். ஏன்டா இருப்பா. எப்பயுமே சின்ன மஞ்சள் கூட பெருசா எடுத்து பண்ணுவாரு. எல்லாம் சிம்பிளா பையன் சார். சூப்பர் பாய்.
ரொம்ப சுட்டி பையனா இருக்கான் சார். ஒரு இடத்துல இருக்க மாட்டான், அப்படியே அப்படி திருத்திக்கிட்டே தான் இருப்பான். உட்காரதோட உட்கார மாட்டான் சார். அதே மாதிரிதான் சார் என் பையனும் ரொம்ப அட்டென்டிவா இருக்காங்க சார். என்ன பேசுறோம், யாரு வர்றாங்க, என்ன சொல்றாங்கன்றது முதல்ல என் பையன் கேட்டு சொல்றதை கேட்டு திருப்பியே சொல்றான் சார். சொன்னோம்னா சார் என் ஒய்ஃப் 1+1 எவ்வளவு கேக்குறான், 2 இப்படி கை காட்டுறான் சார். போன் பண்ணி போன் பேசுறான் சார். போன் பண்ணி நான் வேலையில இருக்கும்போது போன் பண்ணிட்டான் எனக்கு. பண்ணி இந்த மாதிரி என்ன யாரும் பேசுறேன்னு திருப்பி கட் பண்ணிட்டு கூப்பிட்டு அப்புறம் வைஃப் எடுத்து. ஆமா சார், அது மட்டும் இல்ல, அவனுக்கு வந்து ஃப்ரூட்ஸ்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறான், வெஜிடபிள்ஸ்னா வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறான். மத்த ஏதாவது நம்ம ஜங்க் ஃபுட் கொடுத்தோம் வைங்க, அப்படி இக்னோர் பண்ணி தள்ளி. என் பையனுக்கு சேராது. கேளுங்க, நான் பண்ணலாம் சொல்றேன். என் பையனுக்கு அது சேராது, வாமிட் பண்ணிடுவான். அதனால ஆர்கானிக் ஃபுட்ஸ் மட்டும் தான் குழந்தைங்களா வந்து அவங்க ட்ரெஸ்லயே வந்து புடிச்சு போயிருவாங்கல்ல, அவன் போக மாட்டான் சார். இவன் புடிச்சு பாத்தாங்க என்ன சார். நீங்க பேசுறதுலே தெரியுது 2 பேரும் நல்ல பிள்ளையா பெத்து வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க, இன்டெலிஜென்ட் சைல்டு 2மே. என்ன பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து அடிப்படை கல்வி நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும். கரெக்ட். ஏன்னா பேசிக் ஸ்கூலிங் தான் வந்து உங்களோட கடைசியை வந்து தீர்மானிக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. கரெக்டா சொன்னீங்க. நல்ல இங்கிலீஷ் நல்லா சொல்லி கொடுக்கறதும் நல்லா படிக்கக்கூடிய நல்லா சொல்லி தர மாதிரி. அதனால நான் என்ன சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச நல்ல ஸ்கூல் இருக்கு, இங்க வேளச்சேரியில இருக்கு. உங்களுக்கு நான் சொல்றேன், போய் பாருங்க. இப்ப அட்மிஷன் போட்டுருங்க. இப்ப வேணாம் சார், 3 இயர்ஸ் போட்டு 3 இயர்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிடுவேன். அதுக்கப்புறம் எந்த ஸ்கூல்ல போய் சேர்ப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இல்ல, பிறந்தே 2 months தானே ஆகுது. எது 2 மாசம் ஆகுதா? 2 மாசம் குழந்தை போட்டிக்கிறேன் பத்தியா? அடிச்சு மண்டையா பொழந்துறேன். 6 மாசம் குழந்தைய வச்சுட்டு நான் கம்முன்னு இருக்கேன். நானே 6 months பேபி சார். 6 months பேபியா? 6 months. நான் வந்து பர்த்டே ஆஃப் பர்த்டே நேத்தா கொண்டாடணும். நாங்க ஆஃப் பர்த்டே கொண்டாடிங்களா சார்? ஆஃப் கேக்க மட்டும் வாங்கி வெட்டி ஆஃப் பர்த்டேன்னு கொண்டாடி இப்பதான் சார் லேட்டா தான். வந்து நான் என்ன பண்ண தெரியுங்களா, 6 months பேபி உனக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டையும் இதையும் பிரிச்சு காட்டுது. உனக்கு 2 months பேபி விரல் காட்டுது. கேன ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க. இல்ல ஃபங்க்ஷன் வந்துட்டு பொழுது போகணும்ல, அதுக்கு நான் தான் கிடைச்சேன். சரி நீங்க என்ன பேசிட்டு இருந்தா சரி விடுங்க, வேற ஏதாவது பத்தி பேசுவோம். சிரிக்கிற அவ்வளவு 6 மாசம் பொழுது உனக்கு இன்டெலிஜென்ட்டா இருக்கா? செருப்பு பிஞ்சு போயிரு பாத்துக்க. அவனை அடிக்கல. 2 months நீ வா, அந்த குழந்தைய உன்கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிடா. எங்க பிடிக்கிற கண்டென்ட்ல 2 months பேபி டோனு காமி. 6 மாசத்துக்கு ஆஃப் பர்த்டே தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். நீங்க கேள்விப்பட்டீங்களா? அதெல்லாம் பண்றாங்களா? நான் பண்ணல, பண்றாங்க. அட லூசுங்களா. நம்ம டைம்ல அது ட்ரெண்ட் இல்ல. 6 மாசத்துக்கு அரை பர்த்டே, அரை கேக் வாங்குவாங்களா? இல்ல நம்ம ஆக்சுவலி 28 டேஸ்க்கு ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம். ஆமா, தொட்டில் போடுற ஃபங்க்ஷனு, அதான் நமக்கு பர்த்டே, ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஆமா, வந்துருச்சு சடங்கு இதெல்லாம் என்னென்னமோ பண்றாங்க புதுசு புதுசா. பட் டேம் ஃபனி இது. ஆமா, அந்த பாட்டி குளிப்பாட்டுறதெல்லாம் அட்டகாசம். ஓ ரியலி இல்ல, எவ்வளவு ஒத்தென்டிக்கா இருக்கு அது. அப்படிதான் பண்ணுவாங்க. உங்களுக்கு எங்க பாட்டி தான் இல்ல, ஆனா உங்களுக்கு அந்த பயம் இருந்துச்சா? இல்ல உங்களுக்கு அந்த பாட்டி தான் பண்ணுவாங்க. இல்ல பாட்டி யாருன்னா எங்க பாட்டி. அதான் நம்மளதும் அதுதான். ஆனா பார்த்து பழகி இருக்கீங்க, அதுக்குதான் பயம் வரல. ஆமா, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததே மீட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. எனக்கு ஆக்சுவலி அதோட மீட்டர் ஆஃப் என்னன்னா, எங்க டாக்டரே அந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு கையில இப்படி எடுத்துட்டு, இப்போ குழந்தை நம்மளே டிபெண்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தொட்டிலே வச்சுடுன்ற மாதிரி, கீப் த சைல்டு இந்த பேபின்ற மாதிரி ஒரு கையில் எடுத்துட்டு அப்படி வைப்பாங்க அவங்க. இப்படியே நாமளே ஒரு மாதிரி ஆயிருப்போம் அது ஆகும்போது. அப்புறம் குளிப்பாட்டுறது உங்க ஊர்ல பாட்டி வந்து கழுத்து இது லாங் ஆகணும்னு சொல்லி கழுத்து இப்படி வச்சு எடுப்பாங்க. கழுத்து மட்டும் தலையை பின்னாடி பட்டு கை வச்சு தலையை பிடிச்சி இப்படி. ஆமா, இது பண்ணுவாங்க. கடலை காமிக்கிற இருன்னு சொல்லி 1 2 அப்படி கடல்ல பிடிச்சி அப்புறம் கவுத்து போட்டு பண்ணுவாங்க. ஆமா, எல்லாமே செய்வாங்க. அது மூக்கு இப்படி இது பண்ணி விடுவாங்க. அழுத்தி அந்த போன் எல்லாம் அப்பதான் லூஸா இருக்கும். அதனால அப்ப டைட் பண்றதுதான் அந்த தண்ணி. இது இந்த பாகம். ஆமா, ரவுண்ட் இதுல மாதிரி அது சேம் அப்படிதான் ஆக்சுவலி. அது கொஞ்சம் நமக்கு காமெடியா காட்டுற மாதிரி பூமராங். ஆமா,
நல்லா பண்ணிருந்தாங்க சூப்பரா இருந்தது வீடியோ ஈவன் இவங்க கோபி ஃபர்ஸ்ட் இதுல பேபி ஆமா அதுல பாம்பு மியூசிக் என்ன பண்ணி நிறுத்த மாட்டாங்க அது 100% உண்மை கொண்டாந்துட்டு ஏதாவது கிச்சன்ல இருக்கிற பாத்திரத்தை ஸ்பூனை கொடுத்தோன்னே கம்முன்னு ஆயிடுவாங்க எவ்வளவு பொம்மை வாங்கி வச்சாலும் அதை விளையாட மாட்டாங்க வீட்டுல கிடக்குற இந்த பாத்திரம் பண்டம் குப்பைங்களை வச்சுதான் பசங்க விளையாடுவாங்க அந்த டைம்ல அது நல்ல அதெல்லாம் இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை வந்துருச்சுல இவனுங்க அனுபவிக்கிறது தான் அது கொண்டு வந்திருக்கு ஆமா அண்ட் ஈவன் அந்த வீடியோ கால் கூட அப்படிதான் நாங்க போன் பாருன்னு சொன்னா பார்க்க மாட்டாங்க ஆமா எல்லாம் அமர்த்தி வச்சதுக்கு அப்புறம் தாத்தா அப்படின்னு வர்றது கரெக்டா அப்படிதான் செம நல்லா இருந்துச்சு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அது வாயில ஏதாவது போடுறது கூட போட்டுருக்கணும் ஏதாவது ஒண்ணு வாயில போட்டுட்டே இருப்பாங்கல்ல பசங்க ஆமா ஆமா அப்படியே அவங்களே வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும் நாங்க வாட்ச் பண்ணாத டைம்ல அப்படி மெதுவா நம்மள பார்த்து அது கரெக்ட் அது ரொம்ப ஜெயா பண்ணுவா ஜெயா வந்து அனுபவிச்சேன் டிஷ்யூ ஊட்டி இங்க போட்டுக்கிட்டாங்க என் பிரதரோட கிட்டுதான் இது இருக்குல்ல ஸ்டோன் கல் நம்ம மாலைக்கு கமல் கல் மணி ஃபுல்லு ப்ளூ ஷைன் அடிக்குது மூக்குக்குள்ள ஒரு வாட்டி போட்டது ரெண்டாவது வாட்டி என்ன காமிச்சு போடுறாவ ஒரு வாட்டி எடுத்து பாரு போடுற இப்படி காமிச்சு போடுறாவ எவ்வளவு கேலி பசங்களும் கில்லாடியா இருக்காங்க ஐயோ கடவுளே ஓகே பிடிச்சிருந்தது வீடியோ சூப்பரா இருந்துச்சு ஆக்டிங் மட்டும் டாப் கிளாஸ் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Bye.